3 டெய்லி இங்கிலீஷ் ட்ரிக்ஸில் இன்னைக்கு நம்ம டே 32 கிளாஸில் இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸில் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸில் 12 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குங்க. அவ்வளோ ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ல ஜஸ்ட் பார்ட் 1 தாங்க. ஸோ இதோட அடுத்து 4 டைப்ஸ், அடுத்து 8 டைப்ஸில் பார்ட் 2ல் அடுத்து 4 அண்ட் பார்ட் 3ல் அடுத்து 4 நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 1 கிளாஸில் இருக்கோங்க. ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை நான் வந்து இந்த கிளாஸ் எடுத்து முடிச்சிருந்தேன். இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற டெஸ்ட் லிங்க் வீடியோவில் போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா இன்னும் பர்ஃபெக்ட் ஆக்கிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 டைப்ஸ் ஆஃப் மெயின் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், குவான்டிடேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், பொசசிவ். ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் ஒருத்தவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தானேங்க அட்ஜெக்டிவ். ஸோ ஒருத்தவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ என்னையும் நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஷீ இஸ் அ டீச்சர். ஸோ ஷீ இஸ் அ டீச்சர். டீச்சர் யாரை பற்றி சொல்லுது? ஷீயை பற்றி சொல்லுது. ஸோ அந்த டீச்சருங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த மாதிரி அவங்களோட குவாலிட்டி, அவள் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்புறம் அவள் டால்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வர அட்ஜெக்டிவ் எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குவான்டிடேட்டிவ்னா ஒரு குவான்டிட்டி, அதாவது ஒரு அளவு. குவான்டிட்டினா என்னங்க? அளவு. ஸோ அவங்களோட அளவு இது பண்ணுறது வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சம் பாருங்க, ஷீ ஹேஸ் சம் சாக்லேட்ஸ். ஓகே, சாக்லேட்ஸ் எதை பற்றி சொல்லுது? எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. நம்ம எதை பற்றி? ஷி ஹேஸ் சம் சாக்லேட்ஸ். எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? அவளை பற்றியா பேசுகிறோம்? இல்லை, சாக்லேட்ஸ் பற்றி பேசுகிறோம். சாக்லேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது வந்து அந்த சம். ஸோ அந்த சம்மை தான் என்னன்னு சொல்கிறோம்? அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஷி ஹேஸ் சம் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த சம், ஃபியூ. ஷி ஹேஸ் 5 சாக்லேட்ஸ். அந்த 5ங்கிறதும் குவான்டிட்டியில் தாங்க வரும். ஹவு மச்? எவ்வளோ குவான்டிட்டி? நீங்கள் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 10 பென்சில்ஸ்னால் நெட் குவான்டிட்டி 10 போட்டிருப்பாங்க. ஏன்? அதை வந்து 10னா 10 பென்சில்ஸ் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டின்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்னா தட் இஸ் மை பேக், அது என்னோட பேக். தட், திஸ், தட், தீஸ், தோஸ், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி தட் இஸ் மை பேக், தட் இஸ் a big, that is my house. ஸோ அந்த மாதிரி that is a big house, அந்த மாதிரி தட், திஸ் இது வச்சு யூஸ் பண்ணுறது இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அடுத்து பொசசிவ்னாலே தெரியும், மைன் என்னோட இது. ஸோ மை, yours, his, her. My bag is on the table. Your pen is under the chair. Your இல்லைன்னா என்ன சொல்கிறேன், his cap is inside the wardrobe. அந்த மாதிரி அந்த மை வச்சு, யோர், இந்த மாதிரி வச்சு எல்லாம் சொல்கிறது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இதில் எதை பற்றி பேசுகிறோம்? மை பேக் இஸ் ஆன் த டேபிள். எதை பற்றி பேசுகிறோம்? பேக்கை பற்றி பேசுகிறோம். ஸோ எதை வந்து பேக் இது பண்ணுது? ஆன் த டேபிள் அப்படியெல்லாம் கிடையாது. யாரோடைய மை தான் இந்த பேக்கை மாடிஃபை பண்ண. அது அவளோட பேக், என்னோட பேக், அவளோட பேக், அவனோட பேக். ஸோ இந்த மை வந்து இந்த பேக் டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த மை தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 3 அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுவேன். இப்போதைக்கு இந்த 4 கிளியராக இருங்க. இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஒரு புது ட்ரிக்கோட இந்த டே 33 கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.